ஹீரோ அவரோட தங்கச்சி மேரேஜ்க்காக நகை எடுக்க ஒரு ஜுவல்லரி ஷாப் போறாரு. அங்க கார் நிறுத்தும்போது, இங்க நிறுத்தக்கூடாது, அங்க போய் பார்க் பண்ணுங்க சொல்றாங்க. அவரும் அங்க போய் பார்க் பண்றாரு. தென் இவரு குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்கறாங்க. அவரு எடுத்து குடுக்காம, அங்க இருக்கு போய் குடிங்க சொல்லி திமிரா சொல்றாங்க. ஹீரோவும் போய் குடிக்கிறாங்க. இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3 lakhs செக் குடுக்குறாங்க. செக் நாட் அலோவ்ட்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் பணம் எடுக்க பேங்க்குக்கு போயிட்டு பணத்த எடுத்துட்டு வந்து ஜுவல்லரி ஷாப் போகாம, அந்த ஊர்லயே பெரிய ட்ரெஸ் ஷாப்க்கு போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கும்போது பெரிய பணக்காரன் கார்ல வரான். அவனோட கார இவங்களே வாங்கி போய் பார்க் பண்றாங்க. தென் இவரு வரும்போது அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. அங்க இவங்களுக்கு ஒருத்தர் கூட வரமாட்றாங்க. அங்க ஒர்க் பண்றவங்க ஒரு பணக்காரங்களுக்கு ஜூஸ் குடுக்குறான். தென் அவங்க கேட்குற நகையெல்லாம் கேட்க எடுத்து குடுக்குறாங்க. பட் இவங்க கேட்ட நகை எடுக்க போனவங்க திமிரா பேசுறான். ஸோ நம்ம ஹீரோவும் புதுசா காஸ்ட்லியா கார் வாங்குறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க. திரும்பி அந்த ஜுவல்லரி ஷாப்க்கு வராரு. அப்போ அந்த காரை பார்க் பண்ண கிட்ட வரவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தென் அந்த காரை இவங்களே பார்க் பண்றாங்க. இவங்க உள்ள போகும்போது ஜூஸும் தராங்க. இவங்களுக்கு தேவையானது நகை எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட ஃபேமிலி 30 லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்றாங்க. அத பார்த்ததுமே செக் எடுக்குறாங்க. இப்போ அந்த ஓனர் இவங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு இப்போ அந்த செக் அலோவ்ட்னு சொல்றான்.